கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். நீதிமொழிகள் 17:28. பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்னைக்கு நம்ம பேசாமல் இருந்தோம்னா அநேக இடத்துல நம்ம ஞானவானாக இருப்போம். எந்த இடத்துலனா கோவப்படுத்துகிற இடத்துல, இந்த பொய் பேசி பரியாசம் பேசுகிற இடத்துல, இதெல்லாம் நம்ம அமைதியாக இருந்தோம்னா கர்த்தரே நம்மளை புத்திமானாக நடத்தி கொண்டு போவார், ஞானவானாக எண்ணப்படுவோம். அப்போ இன்றைக்கி நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்னா நெகேமியா தேவாலயத்தை கட்டுறாரு, 2வது தேவாலயத்தை. அப்போ தேவாலயம் சொல்லும்போது நம்மளுடைய ஆலயங்கள் நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வச்சுக்கணும். அப்போ தேவாலயத்தை கட்டும்போது அங்கே சம்லாத்தோ துபியாக்கோ அநேக பகைஞர்கள் என்ன செய்கிறாங்க, பேச கூப்பிடுறாங்க. அப்போ இந்த நெகேமியா ஆளை அனுப்பி, நான் வரமாட்டேன், நான் பெரிய வேலையில் இருக்கேன்ட்டு. அப்போ இன்றைக்கி அநேக இடத்துல இந்த நம்மளுடைய ஆலயங்கள் பரிசுத்தத்தில் நம்ம கட்டப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தமாய் நம்ம நாடணும். அப்போ இதை கட்டும்போது சில பகைஞர் அப்படின்னா பொல்லாதவங்க, அப்படின்னா பாவம் செய்கிறதுக்கு இழுக்கிறவங்க, நம்ம நல்லா இருக்கிறத என்ன செய்வாங்க, நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லி இழுக்கிறவங்க. அப்போ அங்கே சம்பளாத்தோ துபியாக்கு என்ன சொல்கிறாங்க, நீ என்ன ராஜாவாக போறியா, நரி ஏறினா கூட அந்த செவுரு சாஞ்சிருமே அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பெரிய பரிசுத்தனா போறியா, அது ரொம்ப நாள் நிற்க முடியாதுன்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம பரிசுத்தத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவாலயத்தை தேவனுக்கு உகந்ததாய் நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். அப்படி கட்டணும்னா கண்டிப்பாக நம்ம கர்த்தர் நம்மளை நிலைச்சு நிற்று அந்த தேவாலயத்தை 52 நாளில் கட்டி முடித்தாங்க. அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் தேவாலயத்தை கட்டுற மாதிரி நம்மளும் தேவ சமூகத்தில் கட்டி நம்ம எல்லா பாவத்திலையும் மேற்கொண்டு பரிசுத்தத்தில் வாழறதுக்கு தேவன் தயவு உதவி செய்வார். அப்போ இன்றைக்கி அநேக இடத்துல நம்ம பேசாமல் இருந்தோம்னா சில காரியங்களை பரிசுத்தத்தில் நம்ம காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். God bless you.